நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நான் 2 விடயங்களை உங்கள் மத்தியில் விட்டுச் செல்கின்றேன். ஒன்று குர்ஆன், அடுத்தது ஹதீஸ் என்றும், ஒன்று குர்ஆன் அடுத்தது எனது குடும்பம் என்றும் 2 முறையில் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் ஏது சரி? ரெண்டுமே சரிதான். ஆனா இந்த ஹதீஸினுடைய தரம்னு வரும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய குடும்பம் சொன்னாங்கல்ல, அதுதான் சஹீஹான ஹதீஸ். அதுதான் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸாம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடம் நான் 2 விட்டு செல்கிறேன், லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பட்டு பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் இங்க வழி தவற மாட்டீங்க. ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னத் ரசூலிஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து வழிமுறைன்னு சொன்னாங்கல்ல. இந்த ஹதீஸ் முவத்தாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பலவீனமான ஹதீஸ். ஆனா 2 ஹதீஸையும் நாம் ஒப்புக்கொள்ள தான் செய்யறோம். 2 சரிதான். அது சொல்லதான் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய ஹதீஸையும் விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் சரிதான். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னோட குடும்பத்தையும் விட்டு போறேன், அதையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க என்று சொன்னதும் சரிதான். 2ஐயுமே நாம் செய்ய வேண்டும். அப்ப இதுல என்ன புரியுது? வேதத்தையும் எடுத்துக்கொள்ளணும், ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு புரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வரும்பொழுது நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றை நீங்க திரும்பி பார்த்தா, இஸ்லாத்திற்காக தங்களுடைய லைஃபையே ஜிஹாத் செய்த, தியாகம் செய்த, அர்ப்பணித்த புனிதர்கள் பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தரீகாவை சார்ந்தவர்கள், இஃபா தரீகா சொல்றோம், ஷாதிலா தரீகா சொல்றோம், காதிரியா தரீகான்னு சொல்றோம். அந்த தரீகா சம்பந்தப்பட்ட ஷேகுமார்கள்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரா தான் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் பேர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க இன்னாருடைய வழியில போங்க, இன்னொரு வழியில போங்க, ஏன் எவ்வளவு பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை வந்துகிட்டே இருக்கிறாங்களே, அதான் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க, என்னோட குடும்பத்தினரை பட்டு பிடிச்சுக்கிறேங்கன்றாங்க. அப்ப இந்த ஷேகுமார்களை பட்டுப்பிடிங்க அப்படின்ற கருத்தெல்லாம் இப்படி சொன்னாங்க. அதனால 2 ஹதீஸ்களும் சரிதான், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது பிரகாரம் நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி இருக்கிறது. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றணும், அதை எடுத்துக்கொள்ளுங்கிற ஹதீஸை ஊர் முழுக்க சொல்றது. ஆனா குர்ஆனையும் குடும்பத்தினையும் எடுத்துக்கொள்ளணும் சொல்றத திட்டமிட்ட மறைக்கிறார்கள். அவங்களுடைய கூட்டங்களையும் சொல்றதில்ல, அவங்களுடைய புத்தகங்களையும் எழுதுறதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் இந்த கூட்டத்துக்கு என்ன கொடுமை பண்ணாங்க, என்ன தீங்கு செஞ்சாங்க, எந்த மாதிரி பண்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொல்ல வேண்டியதான மக்களுக்கு. பலவீனமான ஹதீஸை மட்டும் கூட்டம் போட்டு சொல்ல முடியுதுல்ல, சஹீஹான ஹதீஸ் சொல்ல வேண்டியதானே. ஏன்னா ஸல்லல்லாஹு குடும்பத்தினர் சம்பந்தம் வர்றது சஹீஹான ஹதீஸ் அல்லவா. அப்ப இதிலே வழங்குது, அவங்க உண்மையான மார்க்கத்தை போதிக்கல, அவங்களுக்கு தேவை அது மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு வழங்குது. இது ஒன்னே போதும், இது மிகப்பெரிய சான்று. ஆனா நம்ம அப்படி கிடையாது. பாருங்க, இந்த ஹதீஸையும் எடுக்கிறோம், அந்த ஹதீஸையும் எடுக்கிறோம். ஏன் ஹதீஸை பின்பற்றதுல சுன்னத் ஜமாஅத்தினர் நாம் முன்னணியில் இருக்கிறோம், அதுதான் உண்மை, அதற்கு இதுவே ஆதாரம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்வோம்.